ஜிடி ஹாலிடேஸ் தென்னிந்தியாவின் நம்பர் 1 டிராவல் நிறுவனமான ஜிடி ஹாலிடேஸ் இப்போது ஈஜிப்துக்கு 5 days ப்ரீமியம் குரூப் டூர் அரேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த ப்ரீமியம் பேக்கேஜில் சென்னையிலேருந்து ஃப்ளைட்டு, ஃபுட்டு, அக்காமடேஷன், விசா, சைட் சீயிங் இப்படி எல்லாமே அடங்கிடும். இஎம்ஐ வசதி வெறும் 20,000 இருக்குது. மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியுனுக்கு ஃபோன் பண்ணுங்கள். ஈஜிப்ட் டூரை என்ஜாய் பண்ணுங்கள். cashwar.com அப்படிங்கிறது விளம்பரங்களை பார்த்து பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு ஆப். உங்களுடைய ஓய்வு நேரத்தில் விளம்பரங்களை பார்த்து உங்களுக்கான பாக்கெட் மணியை ஏர்ன் பண்ணுங்கள். பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விளம்பரத்துக்கும் கேஷாக ஏர்ன் பண்ணுங்கள். ஏர்ன் பண்ண அமௌண்ட்டை டைரெக்டாக உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ரா பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸுக்கு இந்த ஆப்பை ரெஃபர் பண்ணி ரெஃபரல் போனஸ் மூலமாகவும் கேஷ் ஏர்ன் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம திரைவிமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் விஜய் ஆண்டனி இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற பிச்சைக்காரன் 2 படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு டிவி பேட்டியில் ஒரு பெரிய டாக்டர் ஒருத்தர் பேசுகிறாரு. அவர் அந்த பேட்டியில் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொன்னால், மனித மூளையை ஒருத்தருடைய மூளையை எடுத்து இன்னொருத்தருக்கு ஃபிக்ஸ் பண்ணிட முடியும், அது சாத்தியம்தான். அந்த முயற்சியை நாங்கள் பல முறை குரங்களை செஞ்சு பார்த்துட்டோம், அது சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடுச்சு. அரசாங்கம் அனுமதி கொடுத்தா அதை நாங்கள் மனிதர்களிடத்திலே பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டி கொடுக்குறாரு. இதை பார்த்தோன்னே ஏதோ ஒரு மெடிக்கல் மாஃபியா கதையை தான் எடுத்து வச்சுருக்கிறாங்க அப்படின்னு நினச்சோம். அப்புறம் பார்த்தா கட் பண்ணி இந்த மெடிக்கல் மாஃபியா படம் எப்படி தான் இருக்க போகுதுன்னு காட்ட போகிறாங்கன்னு பார்த்தா, திடீர்னு ஹீரோயினும் பாட்டு பாடி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த வழக்கமான கன்றாவை பிடிச்ச படத்தை தான் எடுத்து வச்சுருக்கானுங்க அப்படின்னு நினச்சா, அந்த பாட்டு முடிஞ்ச உடனே இவர் 1,00,000 கோடிக்கு சொந்தக்காரர் ஹீரோ, இவர் பயங்கரமான ஆள் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, பக்கத்தில் இருக்கிற ஒரு 2 பேர் இவருடைய மொத்த சொத்தையும் ஆட்டையை போட்டணுன்றதுக்காக ஒரு திட்டம் போடுறானுங்க. அது என்ன அப்படின்னு சொன்னால், இந்த டிவியில் வந்த செய்தியை போட்டு பார்த்துட்டு இந்த மாதிரி பண்ணி இவன் மூளையில் வேறு ஒரு மூளையை, நம்ம பேச்சு கேட்குறவன மூளையை தூக்கி வச்சுட்டு ஒரு டம்மி பீஸை வச்சுக்கிட்டு நம்ம காரியத்தை சாதிச்சிடலாம், அதனால் இவனை போட்டு தள்ளிட்டு வேற ஒருத்தனுடைய மூளையை தூக்கி வச்சிட வேண்டியது தான் அப்படின்னு ஒன்று. இது ஃபேஸ் ஆஃப் மாதிரி ஏதோ ஒரு மெடிக்கல் த்ரில்லர் ஏதோ ஒன்று பண்ண போகிறானுங்க அப்படின்னு நினச்சி பார்த்தா, அந்த இடத்துக்கு ஒரு பிச்சைக்காரனை கூப்பிட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து மூளையும் மாற்றிட்டானுங்க. மாற்றினதுக்கப்புறம் எழுப்பி கேட்டால், இவன் ஒன்றுத்துக்கு ஒத்து வர மாட்டேங்கிறான். யாரா நீ என்னன்னு கேட்டால், நான் பிச்சைக்காரங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறான். அதில் ஒரு பெரிய தங்கச்சி கதை ஓடிட்டுருக்கு. இது பாசமலர் மாதிரி ஒரு படம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு படத்தை பார்த்துக்கிட்டு இருந்தா, இந்த அல்லக்கைங்க பேச்செல்லாம் அவர் சொல் பேச்சு கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரை அடிக்க போகிறானுங்க. அவர் திருப்பி இவங்களை போட்டு வெளுன்னு வெளுத்து விட்டுறாரு. இது மாட்டுக்கார வேலை கதை போல் இருக்குது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, அந்த 3 வயலையும் வெளுத்து கொண்டு போய் கல்லை கட்டி கடல்லையே இறக்கி விட்டுறாரு. செத்தே போயிடுறாங்க அவங்க. இதுக்கப்புறம் படம் இந்த 3 பேரை யார் கொன்னது அப்படிங்கிற மாதிரி ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் படமாக வரப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இப்போது வெளி உலகத்தை பொறுத்தளவுக்கு இவர் தான் ஒரு பெரிய தொழிலதிபராச்சே, 1,00,000 கோடிக்கு சொந்தக்காரரு. இவர் பிச்சைக்காரனை திரும்ப வேஷம் போட்டுக்கிட்டு தங்கச்சியை தேடி போயிடுறாரு. மறுபடியும் பாசமலர் கதைக்கே வந்துட்டிங்களா? சரி, பாசமலர் கதையில் போய்கிட்டு இருக்கும்போதே இவர் தான் பெரிய தொழிலதிபர்னு தெரியாமல் கஜினி படத்தில் மாதிரி ஏதோ ஒரு ஹீரோயின் லவ் பண்ண போகிறா, இது கஜினி ஸ்டைலில் படம் திரும்ப போகுதுன்னு பார்த்தா, அங்கே ஒரு பெருசு உட்காந்துக்கிட்டு, நீ பெரிய பணக்காரன் தானே, உன் காசெல்லாம் பயனுள்ளதாக செலவு பண்ணு அப்படின்ட்டு ஒரு பெரிய முனிவர் மாதிரி இவரை கண்டுபிடிச்சி அவர் இவரை அனுப்பி விட்டுறாரு. திரும்ப இவர் இங்கே வந்துடுறாரு. இங்கே வந்தால் இங்கே ஒரு பிக்காளித்தனமான ஒரு வேலை பார்க்குறாரு. அது என்னென்னா, ஆன்டி பிக்கிலியா என்னமோ ஒரு பேரில் ஒரு பெரிய ஒரு ஸ்கீம் ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாரு. அது பார்த்திங்கன்னா, நம்ம அந்த வால்மார்ட்டை ஒரு பெரிய ஷோரூம் ஓப்பன் பண்ணி அதில் ₹1 ₹1.5 அரிசியும் பருப்பும் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இதை பார்த்துக்கிட்டு ஒரு அரசியல்வாதி அவங்க சீஃப் கிட்ட சொல்கிறான், இவன் இப்படி மக்களுக்கு நன்மை செஞ்சுக்கிட்டு இருந்தானா, அடுத்த எலெக்ஷன் நின்னான்னா மக்கள் பூரா அவனுக்கு ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்னு சொன்னோடனே காண்டாயி, இந்த அரசியல்வாதிக்கு இவனுக்கு பிரச்சனையாக போகுது, இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லராக மாறப்போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தா, இவர் அதை விட்டுவிட்டு மக்களுக்கு நன்மை செய்கிறதே ஒரு தொழிலை எடுத்து சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு. இந்த டைமில் அரசியல் புரசலாக அவன் இல்லை இவன் வேற ஒருத்தன் வந்திருக்கான் இந்த இடத்துக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட ஒரு போலீஸ்காரன் இவரை பிளாக்மெயில் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கதை இனிமேல் இந்த டைரெக்ஷனில் மூவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தா, நீ என்னடா என்ன பிளாக்மெயில் பண்ணுறது, நானே ஒத்துக்கிறேன்டா, நான் டூப்ளிகேட் தான்டா அப்படின்னு இவரே அப்ரூவர் ஆகிடுறாரு. இப்போ போயிட்டு அப்ரூவர் ஆனவர் கோர்ட்டுக்கு போயிடுறாரு. கோர்ட்டுக்கு போனால் நாடே மக்களே கொந்தளிச்சு அழுகுது. ஐயோ, இவரை தண்டனை கொடுக்க போகிறீங்களா, இவர் எப்பேற்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இவரும் போய் கோர்ட்டில் நின்று அழுதுகிட்டு இருக்காரு நம்மளை மாதிரியே. இந்த கோர்ட் ரூமில் பராசக்தியில் மாதிரி என் தங்கச்சிக்கு நடந்த கேதியை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய கோர்ட் ரூம் ட்ராமா பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தா, அதெல்லாம் இல்லை, ஒரு வழியாக முடிச்சு விட்டாங்க.
ஏண்டா பிச்சைக்காரனுடைய பாகம் 2ஆம் பாகம் அப்படின்னு சொல்லி தானே இந்த படத்தை ஆரம்பிச்சிங்க, அப்படி தான் நம்பி வர வச்சிங்க. இதனடா 21 பாகம் ஓடிக்கிட்டு இருக்கு ஒரே படத்தில், தூக்கி செமக்க முடியாத அளவுக்கு படம் ஓடிக்கிட்டு இருக்குதாடா. வழக்கமாக ஒரு படத்துடைய திரைக்கதை எழுதும்போது படம் ஆரம்பித்து 20வது நிமிஷத்துலேயே இந்த படம் எப்படியான ஜானர், எதை நோக்கி இந்த படம் நகரப்போகுது அப்படிங்கிற மைண்ட் செட்டை ஆடியன்ஸுக்கு பண்ணிடணும். அப்போ தான் ஆடியன்ஸ் வந்து படத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் இந்த படத்தை ஆரம்பித்ததுலேருந்தே படம் எதை நோக்கி போகுதுன்றதே நம்மளால் கண்டுபிடிக்கவும் முடியல. அது எதை நோக்கி போச்சுன்னு தெரியல, இப்போ எங்கே எதை நோக்கி போய்கிட்டு இருக்குன்னு தெரியல. அது பாட்டு போய்கிட்டே இருக்குது. இந்த படத்துக்கு பிச்சைக்காரன் 2ன்னு பேர் வச்சுருக்கிறாங்க. பிச்சைக்காரன் 1க்கும் இதுக்கு எந்த வகையிலுமே சம்மந்தம் கிடையாது. எதுக்காக இந்த பேரை வச்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னால், இது வரைக்கும் விஜய் ஆண்டனி நடித்த படங்கள்லேயே மிகப்பெரிய வெற்றி படம் அப்படின்னு சொன்னால் அது பிச்சைக்காரன் 1 தான் சொல்லணும். அந்த பிச்சைக்காரன் 1 வாங்கின பேரை எப்படியாவது காசாக்கணுன்றதுக்காக இதுக்கு பிச்சைக்காரன் 2ன்னு வச்சுட்டாங்க. ஒருவேளை அந்த படத்துக்கு ரிச்சாக்காரன் பேர் இருந்து அந்த படத்தில் வர கேரக்டர் ரிச்சாக்காரன் இருந்தால் இந்த படத்துக்கு ரிச்சாக்காரன் 2ன்னு பேர் வச்சுருப்பாங்க. அவ்வளோதான். விஜய் ஆண்டனி ஒரு படத்தை ஃபஸ்ட் டைமாக டைரக்ட் பண்ண போகிறோம், அது என்ன ஜானரில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிச்சிருப்பார். எல்லா ஜானரையும் யோசித்து பார்த்துட்டு ஏன் எல்லா ஜானர்லையும் ஒரே படத்தை எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்துக்குள்ளே எல்லா ஜானரையும் தூக்கி வச்சுட்டாரு. அந்த வகையில் அவர் ஜெயிச்சிட்டாருன்னு கூட சொல்லலாம். ஆனால் நம்மளால தான் தாங்க முடியல.